ஹாய் ஆல். பேக்கரியில் புட்டிங் கேக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைலில் புட்டிங் கேக் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் 25 கிராம் சுகர் கூட 5 to 6 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா பொடியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்க போகிறது. ஒரு 11 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி இந்த அளவுக்கு பொடியாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து 190 கிராம் கிட்ட வரும். எல்லாமே கிராம் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சல்லடையில் மைதா, நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பவுடர் சுகர், கார்டமம் பவுடரு அண்ட் அது கூடயே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா சலிச்சு நல்லா பிரெட் க்ரம்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். 100 கிராம் ஆயில் கூட 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 4 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிவிட்டு இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 to 3 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் ஒரு ஸ்பீடுக்கு ஒரு மினிட் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லோ கலரில் இருக்கிறது லைட் ஒயிட் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாட்டமில் இருந்த பேட்டர் வந்து 2 to 3 மடங்கு அதிகரிக்கிற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். இப்போ இந்த டைம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மொத்தமாக ஆட் பண்ணிவிடணும்னா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபோம் அப்படியே அடங்கிடும். அதனால் மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 4 to 5 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோம் லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம பயப்பட வேணாம், நல்லா பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். இப்போ இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி எடுத்து வச்சிருந்த ஆயில் இது கூட ஆட் பண்ணி நல்லா கீழே இருந்து நல்லா அடியிலேருந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் வந்து அடியில் தங்கிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து 8 inch ஸ்கொயர் டீனில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் போர் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ வந்து நான் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறேன். டாப்பிங்ஸு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நான் விட்டுருங்க. இப்போ 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு அவன் பொறுத்து டைம் வந்து டிஃபர் ஆகும், அது செக் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ சூப்பராக ஸ்பான்ஜியாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே பேக்கரியில் வாங்கின மாதிரியே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண முடியாதவங்க நம்ம கிட்ட கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ரௌனிஸ், பிளாண்டிஸ், டீ கேக், புட்டிங் கேக்னு எல்லா வெரைட்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கோம்.